வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸல் ஃபைலோட சைஸ் வந்து எப்படி குறைக்கிறதுன்னு. எதாவது நம்ம எக்ஸலோட ஃபைல் சைஸ் குறைக்கணும்னா, இப்போ அதிகமான டேட்டா இருக்க ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப டிலே எடுத்துக்கும். எப்படின்னா, அதிகமாக ஃபார்ம்லாம் போட்டிருக்கீங்கன்னா எல்லா ஃபார்ம்லாம் கால்குலேட் முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிலேவாக ஓப்பன் ஆகும். சில சமயம் வந்து நாட் டச் பண்ணி க்ளோஸும் ஆகிடும். இதுக்காக குறைக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸல் ஃபைல் சைஸை வந்து குறைக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவோட சைஸு சிமுலேஷனாக காட்டிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஃபைலோட சைஸ் வந்து எனக்கு வந்து 1715 KB இருக்குது. இந்த சைஸை வந்து இப்போ இதுக்கு எனக்கு ஒரு பியூர் டேபிள் தேவைப்படுது. நான் அந்த டேட்டா செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் போயிட்டு நான் பியூர் டேபிள் போடுறேன். நியூ வெப்சைட் கொடுத்துட்டு இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ரோலையும் சப்ஜெக்ட் வந்து ரோலையும் என்னோடய மார்க்ஸை வந்து வேல்யூஸ்லையும் போட்டு டோட்டல்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் வந்துருக்குன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 1705 இருக்குது. இப்போ நான் பியூர் போட்டு முடிச்சுட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்குறப்ப அதோடய ஃபைல் சைஸ் வந்து 2155 KB ஏறிடுச்சு. அடுத்தது வந்து இதெல்லாம் ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்சைட்டில் போயிட்டு பிக்சர் கொடுக்குறேன். இது ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். பிக்சர் கொடுத்து முடிச்சதும் நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்ததும் அந்த ஃபைலோட சைஸ் வந்து 2779 KB மாறிடுச்சு. இருக்க இப்போ சைஸ் ஏறிட்டே போகுது. ஆனால் இந்த டேட்டாலாம் தேவை தான் உங்களுக்கு. இந்த பியூர் டேபிளும் தேவை தான், இந்த பிக்சரும் தேவை. ஆனால் அந்த ஃபைல் சைஸ் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பியூர் டேபிளில் வந்து எப்படி கம்மி பண்ணுறதுனா, 2 ஆப்ஷன் இருக்குது. பியூர் டேபிளில் வந்து பிவோட்டோட சோர்ஸ் டேட்டான்னு ஒன்று இருக்குது. சோர்ஸ் டேட்டா தான் நம்மளோட டேட்டா தான் சோர்ஸ் டேட்டான்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பிவோட் கேட்சின்னு இருக்குது. பிவோட் கேட்சினா இந்த டேட்டாவே ஆல்ரெடி அதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஒரு கேட்சி ஃபைலாக. நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்லலாம் இருக்குங்களா, கேட்சி ஃபைலில் நம்ம போய் மேலாம் ரெஃப்ரெஷ் டெலிட் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு கேட்சி ஃபைலை எடுத்து வச்சுக்கும். எதுக்காகனா சோர்ஸ் டேட்டா இல்லைனா கூட அதை வச்சு உங்களுக்கு டேட்டாவை ஷோ பண்ணுறதுக்காக பிவோட் கேட்சி வந்து எடுத்து வச்சுக்கும். பிவோட் கேட்சியை டெலிட் பண்ணுறது மூலிமாவும் கம்மி பண்ணலாம். இல்லைனா சோர்ஸ் டேட்டா இல்லாமலும் நீங்கள் பிவோட் டேபிள் ஒர்க் பண்ண வைக்கலாம். இப்போ 2 ஆப்ஷனையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து 2779 KB இருக்குங்களா. இப்போ நான் வந்து பியூர் டேபிளில் போகிறேன். நீங்கள் பியூர் டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு அது பியூர் டேபிள் ஏதோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஆப்ஷன் வரும். இது வந்து 2010ங்கிறதால ஆப்ஷன் இருக்கும். இதே 2010க்கு அபோவ் மாடலில் இருந்தால் அந்த இடத்துல அனாலிசிஸ்னு வரும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2010ங்கிறதால ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் இங்கே லெஃப்ட் சைடில் பியூர் டேபிள் நேம் இருக்கும். அது கீழே ஆப்ஷன் ஒரு இருக்கும். அது ஒரு லெஃப்ட் கீழே ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுங்க. கொடுத்ததும் லே அவுட்டு, டூல்ஸ், ஃபில்ட்ரு, அந்த டிஸ்பிளே, பிரிண்டிங்லாம் இருக்கும். இதில் வந்து டேப் டேட்டான்னு ஒரு இருக்கும். இந்த டேட்டா ஆப்ஷன் கொடுத்துங்க. இதில் வந்து சேவ் சோர்ஸ் டேட்டா வித் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டிக் பண்ணியிருக்கும். அதை எடுத்து அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் டேட்டா வென் ஓப்பனிங் இந்த ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து இப்போ பாருங்கள் 2709 KB இருக்குது. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். அதை எடுத்து விட்டு சேவ் கொடுக்குறப்ப அதோடய ஃபைல் வந்து 2342 KB குறைஞ்சிருச்சு. 400 KB குறைஞ்சிருச்சு. இதனால் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த ஃபைல் டேட்டா வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன் அப்படின்னா சோர்ஸ் டேட்டாவிலிருந்தே எடுத்துக்கும் டேரெக்டாக. நீங்கள் சோர்ஸ் டேட்டா இங்கே மாற்ற அதில் இங்கே மாறிட்டே வரும் ரெஃப்ரெஷ் கொடுக்க. இது வந்து பியூர் கேட்சி வந்து எடுத்து வச்சிக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு பியூர் கேட்சியை டெலிட் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, அந்த ஆப்ஷன்லாம் திரும்பவும் அதே மாதிரி கொடுத்துருங்க. ரிட்டன் ஆப்ஷனில் போயிட்டு டேட்டா போயிட்டு ஃபஸ்ட்டு எந்த மெத்தடில் இருந்ததோ அதே மெத்தடில் வச்சுட்டு இப்போ நான் இந்த ஃபைலை டெலிட் பண்ணிடுறேன். Ctrl X கொடுத்து வேறு ஒரு சீட்டில் போட்டுடுறேன். சீட்டில் போட்டால் என்ன ஆகுதுன்னா, சரி டெலிட்டே பண்ணிடுறேன் ஃபுல்லாகவே. அப்போ தான் டேட்டா சைஸ் குறையிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்கிட்ட டேட்டாவே இல்லை. ஓகேங்களா? டேட்டாவே இல்லாமல் அப்படியே நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணது என்னோடய ஃபைல் சைஸ் வந்து 1073 KB குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணுற இடத்துல ஒரு டேட்டா மாற்றணும். அப்போ எனக்கு டேட்டா வேணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே தெரியல, இந்த கிராண்ட் டோட்டல் ஆப்ஷன் இருக்குதுல்ல, இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பியூர் கேட்ச் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குல்ல, அதை வச்சு இந்த டேட்டா உங்களுக்கு அதுவே ஷோ பண்ணிடும். நீங்கள் மற்றவங்க அனுப்புகிறப்ப இந்த டேட்டா இல்லாமல் நீங்கள் வெறும் ஃபைலாக 1078 KB அனுப்பலாம். நீங்கள் மெயில் பண்ணுறப்ப சைஸ் கம்மியாக இருந்தால் தான் ஈஸியாக சென்ட் ஆகும்.
அதனால் நீங்கள் இந்த 1073 கேபியோடையும் அனுப்பிடலாம். இப்போ அப்படியே இருக்குது. நீங்கள் அவங்க வந்து டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை அவங்க சேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதோட சைஸ் வந்து ஃபுல் சைஸ் வந்துடும் 2500 கேபி அப்படின்னு. இது நம்ம திரும்ப டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ணிட்டு பிஓடில் எவ்வளோ ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து இந்த பிக்சர் பார்க்கலாம். பிக்சரில் சேவ் கொடுக்குறேன். 1074 கேபி இருக்குது. இந்த பிக்சரை வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் அதே கிளாரிட்டியில் இருக்கும், ஆனால் வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மேட்டுன்னு ஆப்ஷன், பிக்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த பிக்சரோட ஃபார்மேட் போகும். அதில் போய்ட்டு இந்த இடத்துல கம்ப்ரஸ் பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு அப்ளை ஆன் திஸ் பிக்சர்ஸ். இந்த இதில் நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஒரு பிக்சருக்கு மட்டும் பண்ணணுமா இல்லை எல்லா பிக்சருக்கும் பண்ணணுமான்னு ஆப்ஷன் வரும். நான் ஒரு பிக்சர் மட்டும் வச்சுருக்கிறதால அப்ளை ஒன்லி திஸ் பிக்சருங்கிறது ஆப்ஷன் இருக்குது. அடுத்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுமோ, இந்த பிக்சர் வச்சு பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை வெறும் ஸ்க்ரீன் வெப் பேஜுக்கு மட்டும் காட்டணுன்னா இது, இமெயில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை இமெயில் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இமெயில் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ என் ஃபைல் வந்து கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். 1074 கேபியாக இருந்தது வந்து 512 கேபியாக மாறிடுச்சு. ஓகே, இதை இன்னும் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து எக்ஸ்எல்எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. நார்மலாகவே எக்ஸல் வந்து எக்ஸ்எல்எக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதை நான் வந்து ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் அண்ட் சென்டில் வந்து சேஞ்ச் ஃபைல் டைப், அதில் வந்து பைனரி ஒர்க் புக் .xlsb இந்த ஆப்ஷன் கொடுத்து நான் சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்ததும் அதே ஃபோல்டரில் வந்து இதே நேமில் XLSB ஃபைலில் சேவ் கொடுக்குறேன். நான் சேவ் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. XLS ஃபார்மேட்டில் இருக்கிறது 512 கேபியும் XLSB ஃபார்மேட் இருக்கிறது 383 கேபியும் இருக்குது. இதே வந்து பெரிய பெரிய ஃபைலுக்கெலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அது சின்ன ஃபைலுங்கிறதால ஒரு 110 கேபி மட்டும் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. இதே வந்து ஒரு 20 MB அப்படி இருக்குன்னா நீங்கள் இதை XLSBF மாற்றுறப்ப 9 MB 7 MBக்கு குறைஞ்சிரும். அடுத்து வந்து காமனாகவே ஒரு இதை பூஸ்டப் பண்ணணும். எக்ஸலை வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் வந்து இதுக்கு பேவட்டில் போகிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, CTA A to D ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி என்றைக்குமே செலக்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பேவட்டில் போடணும் அப்படின்னா, பேவட்டில் போடணுன்னா எந்த டேட்டா உங்களுக்கு தேவையோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்சர்ட் போயிட்டு பேவட்டில் கொடுங்க. அப்போ தான் உங்களோட சைஸ் வந்து குறையும். அது கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக எடுத்துக்கும். இப்போ நான் A to D ஃபுல்லாக கொடுக்குறேன்னா அது ஏலேருந்து D வரைக்கும் கடைசியாக நம்ம 1 lakh மேலே இருக்கும் டேட்டா, மொத்த டேட்டா. அது வரைக்குமே போய் அது எக்ஸல் செக் பண்ணிவிட்டு வரதால தான் உங்களுக்கு டேட்டா லேட் ஆகும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபைலை வந்து அதிக சைஸ் கொண்டு வரது வந்து நார்மலாக வந்து எப்பயும் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபார்மாஸ் தான். எப்படின்னா நம்ம டேட்டு வரைக்கிறதுக்காக ஈக்குவல் போட்டு டுடே போடுவோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். டுடே போட்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஃபார்மில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் என்ட்ரு கொடுக்குறப்ப கூட இந்த இடத்துல இன்னொரு டைம் ரெஃப்ரெஷ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் இதை நான் ஒரு இடத்துல போட்டுறதால பிரச்சனை இல்லை. இதே ஒரு 10,000 ஃபைல் தேவைப்படுது அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணியிருக்குன்னு வச்சுங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் ரன் ஆகி வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து ஸ்பீடு குறைஞ்சிரும். அதே மாதிரி டுடே ஃபார்முலா, அதே மாதிரி ரேண்ட் ஃபார்முலா, இது மாதிரி ஃபார்முலாலாம் ஒவ்வொரு டைமும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் ரன் ஆகி உங்களோட டேட்டா கொடுக்குறதால அதோட ஸ்பீடு கம்மியாகிடும், அதோட ஃபைல் சைஸும் அதிகமாகிடும். இது மாதிரி ஃபார்முலாஸ்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை எப்படின்னா Ctrl+C கொடுத்துட்டு திரும்பவும் Ctrl+Alt+V அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் போங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் வந்து வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான வேல்யூ அப்படியே இருக்கும். உங்களோட ஃபைல் சைஸுக்கும் கம்மியாக இருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.